ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜீமா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட்டை வச்சு கேரட் கீர் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கேரட்டை வந்து நான் இங்கே பொடிசாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி சாப்பாட்டு அரிசி, அதை வந்து நான் சும்மா தண்ணியில் கழுவி நான் அதையும் வந்து இந்த கேரட்டோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 2 விசில் நம்ம விடணும். அதுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு, ப்ரெஷர் போட்டு வச்சாச்சு. இப்போ இது 2 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேரட் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். சாப்பாடு வந்து 1-2 இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து கேரட்டும் ரைஸும் வந்து நம்ம ஆறிச்சு, ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேரட்டும் ரைஸும் நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா இப்படி பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே பேனை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அதை வந்து அந்த பேனில் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் இது இப்படி பாயில் ஆகட்டும். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாலில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டும் ரைஸும் பேஸ்ட் போட்டாச்சு. நம்ம வந்து பால் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு போடும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டா உங்களுக்கு அப்படி கட்டி தன்மை வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் சுகர் சேர்த்த போகிறேன். இப்போ நான் ஒரு 150 கிராம் சுகர் சேர்த்திக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். பார்த்திங்கன்னா அப்படியே பபிள்ஸாக வருது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அதை 3ஐயும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான நியூ இயர் ஸ்பெஷல் கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.